ரஷ்யா உக்ரைன் போர்ல குறிப்பா கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 1800 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் உக்ரைனோட பகுதிகளை குறிப்பா ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய போக்ரோவ்ஸ்க் பேட்டில், ஏன்னா இப்ப அதுதான் ரொம்ப பெருசா நடந்துட்டு இருக்கு. ஈஸ்டர்ன் பேட்டில் ரஷ்யா இப்ப வேகமா முன்னேறிட்டு இருக்காங்கன்றத நான் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி அந்த வீடியோல கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ போடுங்க, எப்போ எந்த மாசத்துல எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டரை ரஷ்யா உக்ரைன்ல கேப்சர் பண்ணிருக்காங்க, இப்போ திடீர்னு இந்த அளவுக்கு இந்த ரேஷியோ அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன? வேற எதுவுமே இல்லை, உக்ரைனோட அந்த கர்ஸ்க் இன்வேஷன் தான். ஏன்னா அதனாலதான் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது மட்டுமே காரணம் இல்லை, இதுக்கு பின்னாடி பல மறைக்கப்பட்ட உண்மைகளானது உக்ரைனுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து மிடில் ஈஸ்ட்டை பற்றி ஒரு 2-3 வீடியோ நம்ம பெருசாக பேசலை. ஸோ அதில் என்னென்ன ரீசெண்டாக நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்ன அப்டேட்ஸை பார்த்துருவோம். இந்த அப்டேட்ஸை பார்த்துட்டு நம்ம கடைசியில் இன்டெப்த்தாக அந்த உக்ரைன் டாபிக்கை பற்றி பேசலாம். மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அவங்களோட B-52 பாம்பர்ஸையும் நிறைய வார்ஷிப்ஸையும் குறிப்பாக டெஸ்ட்ராயர்கள் கப்பல்களையும் இந்த மத்திய கிழக்கில் சென்ட்ரல் கமாண்டோட பகுதிகளுக்கு உட்பட்ட அந்த ஆப்ரேஷனல் ஏரியாஸில் இப்போ நிறுத்தியிருக்காங்க. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, லெபனனில் ஒரு பக்கம் இஸ்ரேலோட அந்த கிரவுண்ட் இன்வேஷன்ன்றது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. நேற்று கூட ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதா சொல்லி லெபனனோட ஒரு கடற்படை அதிகாரியை இப்போ இஸ்ரேல் சிறைப்பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கப்போ ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி இந்த ரெண்டு நாடும் ஈராக்கை மையப்படுத்தி அடுத்த ஒரு பிரச்சனைக்கு இப்போ ரொம்ப தீவிரமாக தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வெளியில் இதை பற்றின செய்திகள் எதுவும் வரலன்றதுனால இதை பற்றி அதிகமாக கவனிக்க மாட்டேங்கிறோம், இல்லை அது மேலே வந்து கவனத்தை செலுத்த மாட்டேங்கிறோம். இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி ஈராக்கை மையமாக வச்சு இல்லை ஈராக்கை ஒரு ப்ராக்ஸியாக பயன்படுத்தி அடுத்த ஒரு பெரிய பிளானை இந்த மிடில் ஈஸ்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள ஈராக்ன்றது திரும்பவும் லைம் லைட்டுக்கு வரும். அதை ஈரான் ப்ராக்ஸியாக வச்சு இஸ்ரேல் அடிக்கிறாங்களா, இல்லை ஈராக்கை திரும்பவும் வேற ஏதாச்சும் ஒரு காரணமாக வச்சு அந்த ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி இஸ்ரேல் அடிக்க போறாங்கிறது தான் இந்த இடத்துல இருக்க போகிற ஒரு பெரிய சஸ்பென்ஸே. அதுக்கு காரணமாக நான் என்ன சொல்கிறேன்னா, அமெரிக்கா டெப்ளாய் பண்ணியிருக்க இந்த பாம்பர்ஸும் இந்த வார்ஷிப்ஸும் தான். ஆக்சுவலாக பாம்பர்ஸை டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக எந்த ஒரு நாடும் பயன்படுத்த மாட்டாங்க. இவ்வளவு நாள் அமெரிக்கா அவங்களோட நியூக்ளியர் சப்மரைன்ஸை பயன்படுத்தினதும், சப்மரைன்ஸே வந்து பொதுவாக வந்து டிஃபென்சிவ்காக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. எதிராளியை அடிக்கணும், சத்தமே இல்லாமல் அடிக்கணுன்ற அந்த ஒரு டைமில் மட்டும்தான் இந்த சப்மரைன்ஸை பயன்படுத்துவாங்க. ஆனால் நேரடியாக அமெரிக்கா இது வரைக்கும் ஈரானுக்கு எதிராக இந்த சப்மரைன்ஸை பயன்படுத்தலை. அந்த நீர்மூழ்கிகள்ன்றது மிடில் ஈஸ்டில் ஏதோ ஒரு மூலையில் இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த போர்க்கப்பல்களாக இருக்கட்டும், இல்லை விமான தாங்கி போர்க்கப்பல்கள், இது எல்லாம் ஈரான் கிட்ட இருந்து இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக நேரடியாகவே அமெரிக்கா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பாம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி சாப்டர், இது ஒரு தனி கேட்டகரி. முதல்ல சொன்ன எந்த ஒரு லிஸ்ட்லையுமே இந்த பாம்பர் ஆனது வராது. ஒரு நாட்டை ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணணும், இருக்கிற நம்மளோட டிஸ்போசலில் இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும், கைடட் பாம்ஸ், அன்கைடட் பாம்ஸ், ஃப்ரீ ஃபாலிங் பாம்ஸ், டம் பாம்ஸ், இந்த மாதிரி பல கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெடிகுண்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாட்டை ஒட்டு மொத்தமாக சின்ன பின்னமாக்கணும்னா அதுக்கு இந்த பாம்பர்ஸோட பங்குன்றது இன்றியமையாத ஒன்று. அப்படிப்பட்ட இந்த ஆயுதங்களை கொண்டு வந்து இப்போ மிடில் ஈஸ்ட்ல நிறுத்திருக்கிறது டைரக்டா ஈரானுக்கான ஒரு வார்னிங் தான். நீ வேணா இஸ்ரேலை ரிட்டாலியேஷன் பண்றன்ற மாதிரி திரும்ப அடிச்சின்னா இந்த இடத்துல என்னோட ஸ்ட்ராட்டஜி ஆனது மாறும். ஸோ இன்டைரக்டா ஈரானுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, B-52 பாம்பர்ஸும் சரி இல்லை என்னோட போர்க்கப்பல்களும் இங்கே வேடிக்கை பார்க்கறதுக்காக நிற்கலன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஈரானை பார்த்தோன்னா ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து இந்த டைம் எங்களை அடிச்சிட்டாங்க, எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அடிச்சது, சில இடங்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணதுன்னு ஒரு சாம்பிள் எங்ககிட்ட காமிக்கிறதா சொல்லியிருக்காங்க, இல்லை அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் எங்களோட தாக்குதல்ன்றது இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வெளியில் வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேல் அடிப்போம். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் சரி அவங்களோட அசெட்ஸ் மிடில் ஈஸ்டில் எங்கே வேணால் இருக்குது, அது எல்லாமே எங்களோட ஆப்ரேஷனல் டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, அதுவும் எங்களோட டார்கெட்டுக்குள்ளாங்கன்னு அமெரிக்காவோட இந்த ஒரு மூவுக்கு கவுண்டர் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள், அமெரிக்காவோட விமானப்படை, அமெரிக்காவோட கப்பல் படை, இது எல்லாம் ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட்டை சுற்றி நின்றுட்டு இருக்கு. அதே டைம்ல ஈரானும் இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பெருசாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் இஸ்ரேல் என்ற பிரச்சனை கண்டிப்பாக இதோட முடிய போறதில்ல. அடுத்த ஒரு கட்டத்துக்கு இந்த ரெண்டு நாடுகளுமே நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக அந்த ஒரு பிராந்தியத்துக்கு ஒரு நல்ல செய்தியே கிடையாது. இது மிடில் ஈஸ்ட்ல இப்படி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்க இப்போ ரஷ்யா உக்ரைன் போருக்கு வருவோம். நேற்று நான் அந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருப்பேன், நேற்று ஈவினிங் பார்த்த வீடியோவில், அதாவது நைட்டு நம்ம பார்த்த வீடியோவில் ஒரு 1800 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யா கடந்த ஒரு மாசத்துல, அதாவது 30 to 40 நாள் டைம் ஃப்ரேமுக்குள்ள பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம், இல்லை யாரெல்லாம் இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த லேண்ட் கேப்சர் பண்ணுற ரேஷியோன்னு ஒன்று இருக்குல்ல,
இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 2022 பிப்ரவரியில் ஆரம்பிச்சது. அப்படி 2022 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வெறும் 4 நாளில் 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் கேப்சர் பண்ணப்பட்டுச்சு. அதாவது அந்த போரோட முதல் ஒரு மாசத்துல மட்டும் நியர்லி 1 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர், 1 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இதெல்லாம் ஃபோர்ட்டிஃபை பண்ணப்பட்டு இல்லை இதை தாண்டி உக்ரைனால வர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு எந்த இடத்துலையும் அவங்க வந்து அவங்களோட டிஃபென்ஸ் லைன்ஸை போடல. ஆக்சுவலாக ஒரு இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு ஃப்ரீயாக போனால் எப்படி இருக்குமோ, ரோட்ஸை பயன்படுத்தி, ரயில்வே நெட்ஒர்க்ஸை பயன்படுத்தி, இல்லை என்னென்ன பாசிபிள் வேஸ்லலாம் இவங்க ஊடுருவி உள்ளே போக முடியுமோ அது எல்லாத்துக்கும் போயிட்டு அந்த எல்லா இடத்தையும் இவங்க கேப்சர் பண்ணிட்டு இதெல்லாம் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. ஆனால் கியூ வந்து சரண்டர் ஆக மறுத்து, கியூவை சுற்றி இருந்த அந்த 60 கிலோமீட்டர் கான்வாயானது அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் நம்பிக்கையில் ரஷ்யா பின்வாங்கி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த நிலைமைன்றது அப்படியே மாறுது. அப்போதைக்கு ரஷ்யாவோட மைண்ட் செட் என்னன்னா, இந்த பகுதிகளை வந்து நம்ம ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ணுன்ற மைண்ட் செட்ல உள்ள போகல. எப்படியும் வந்து கீவை நம்ம சீக்கிரம் பிடிச்சிடலாம், அப்படி இல்லையே இதுக்குள்ள ஏதாச்சும் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுறோம், ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் சில பகுதிகள் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரும்ன்ற அந்த ஒரு நினைப்புல தான் உள்ள போயிருந்தாங்க. ஆனா இப்படி எதிர்பார்க்காத விஷயங்கள் அங்கே உக்ரைன்ல நடக்கிறப்போ ரஷ்யாவால் அவ்வளவு டெரிட்டரியை ஒரே டைம்ல ஹோல்ட் பண்ண முடியல. அப்போதைக்கு அவங்க மொபைலைஸ் பண்ணி வச்சிருந்த உள்ள அனுப்பியிருந்த ட்ரூப்ஸோட எண்ணிக்கைன்றது அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதை காரணமா வச்சுதான் கார்கிவ் பகுதி, எந்த ஒரு பகுதியை ரஷ்யா அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாங்களோ அதை விட்டு பின்வாங்கி போனாங்க. அது மட்டுமே ஒரு 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகம். ரஷ்யா வந்து அந்த இடத்துல இருந்து பின்வாங்கினது மட்டுமே 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை உக்ரைன் என்ன பெருசா பேசிட்டாங்கன்னா, அது 2 நாள்ல இவங்க பின்வாங்கினாங்க. ஆனா உக்ரைனோட ஊடகங்களும் இல்ல உக்ரைனோட செய்திகளும் எப்படி சொன்னாங்கன்னா, உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ்ல ரஷ்யா இந்த பகுதிகளை விட்டு பின்வாங்கிட்டாங்க. இந்த 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டரை உக்ரைன் சொன்ன மாதிரி கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணி பிடிக்கணும்னா அட்லீஸ்ட் வருஷ கணக்கிலையாவது ஆகியிருக்கும். இப்போ ரஷ்யா செட் பண்ணி வச்சிருக்க அந்த டிஃபென்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தோன்னா. ஆனால் வெறும் ரஷ்யன் ட்ரூப்ஸ் வித்ரா ஆகணும்னு சொன்ன அந்த 2 நாளுக்குள்ளவே அந்த ஒட்டுமொத்த பகுதியும் திரும்ப உக்ரைனோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ஸோ உக்ரைன் அந்த இடத்த பிடிக்கல. ரஷ்யா வந்து விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்களோட பகுதியில் அவங்க திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் கார்கிவ்ல நடந்தது. ஸோ இப்படி ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்படி இப்போ வந்தோம்னா எந்த அளவுக்கு நிலங்கள் அவங்க கிட்ட கையகப்படுத்தப்பட்டிருக்கு. கிரீமியாவை தவிர்த்து, கிரீமியான்றது 2014 ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. கிரீமியாவை தவிர்த்து 1,19,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கு. கிரீமியாவை தவிர்த்து, கிரீமியாவை சேர்த்தனா இது கூட இன்னும் நிலப்பரப்புன்றது அதிகமாகும். சரி, இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்கள் உள்ள இருக்கு. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் 2024 ஒரு புது பரிணாமத்தை அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அமெரிக்காவோட அதிநவீன ஆயுதங்களோட வருகை, இன்னொரு பக்கம் நேரடியா F-16 அரைவல், இது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உக்ரைனோட டிஃபென்ஸ் பொசிஷன்ன்றது அதிகமாகி இருக்கணும்ல. உக்ரைனோட அந்த டிஃபென்ஸ் கெப்பாசிட்டின்றது அதிகமாகி இருக்கணும்ல. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எப்போ மாற ஆரம்பிச்சதுன்னா, சரியா ஆகஸ்ட் மாதம் முன்னாடி வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல 7 மாசத்துல ரஷ்யா எந்த அளவுக்கு நிலங்களை உக்ரைனுக்குள்ள கையகப்படுத்திருக்காங்க தெரியுமா? வெறும் 3,200 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். 7 மாசத்துல 3,200 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் உக்ரைனுக்குள்ள ரஷ்யா பிடிச்சிருக்காங்க. இன்ச் பை இன்ச்சா ரொம்பவே ஸ்லோவான ப்ராக்ரஸ்ல தான் இது நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த டைம்ல தான் ஜெலன்ஸ்கியோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்த இடத்துல வருது. தலைவர் என்ன பண்றாரு, ரஷ்யாவுக்குள்ள அவங்களோட ஆளுங்களை அனுப்பி, இந்த டாபிக் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு வீடியோக்கு இந்த விஷயங்கள் திரும்ப தேவைப்படுது. ஏன்னா ஒன்னு எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆன விஷயங்கள் தான். அதனால தான் இந்த ஒரு டாபிக் நான் திரும்பவும் பேசுறேன். கர்ஸ்க் இன்வேஷன் இது கூட நம்ம பேசியாக வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கும். இப்படி ஜெலன்ஸ்கி கர்ஸ்க் இன்வேஷன்ல அவங்களோட ஒரு 12,000 சோல்ஜர்ஸ்க்கு அதிகமாக உள்ள அனுப்புறாரு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு தப்பான மூவ் கிடையாது. உள்ள அனுப்புனது தப்பு கிடையாது. இல்லை உள்ள ரஷ்யாவோட டெரிட்டரியை ஹோல்ட் பண்ணிட்டு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வரப்போ இவங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்கணும். ஏன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் எதிராளியை பார்த்து நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவங்க கேட்க போகிறதும் கிடையாது. உன் குடுமி என் கையில் இருக்குது, இல்லை உன்னோட ப்ராப்பர்ட்டி இந்த அளவுக்கு என் கையில் இருக்குன்னா தான் அது ஒரு சரியான பேச்சுவார்த்தையாக இருக்கும். இல்லைனா ஒன் சைடடாக மட்டும்தான் போகும். யாருக்கிட்ட அதிகமாக அந்த பகுதிகளானது கையகப்படுத்தப்பட்டிருக்கும், யார் அவங்களோட கண்ட்ரோல் அதிகமான டெரிட்டரி வச்சிருக்காங்களோ அவங்க சொல்கிறத மட்டுமே தான் கேட்குற மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஜெலன்ஸ்கி எடுத்த இந்த மூவ் கண்டிப்பாக ஒரு போல்டான மூவ், ரொம்பவே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இப்படி உள்ளே போனதுக்கு அப்புறமா ஒரு 1,200 ஸ்கொயர் கிலோமீட்டரை ரஷ்யாவோட பகுதிகளை கேப்சர் பண்ணாங்க. கவுண்டர் அஃபென்சிவ் அவங்க நடக்கவே இல்லை. ரஷ்யாவை வந்து திரும்ப அந்த இடத்துல எதுவுமே சண்டை போடணும்னு ட்ரை பண்ணலை. டிஃபென்ஸ் லைனை மட்டுமே ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கெல்லாம் வந்துருங்க. ஆக்சுவலாக அங்கே ரஷ்யா வந்து பாதி இடங்களை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இமேஜினரியாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு 1,200 ஸ்கொயர் கிலோமீட்டர் உக்ரைனோட கைகளில் தான் இருக்குது. ரஷ்யா அது எதையுமே பிடிக்கல, உக்ரைனும் அதை தாண்டி எதுவும் முன்னாடி போகல. இந்த 1,200 கிலோமீட்டர் இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அப்படி ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டுக்கு வந்தோன்னா அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ 1,200 கிலோமீட்டரை உக்ரைன் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த இடத்துல டிஃபென்ஸ் லைன்ஸ் என்ன ஆகிருக்கு? அந்த இடத்துல உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய சொதப்பல், இல்லை ஒரு பெரிய கோட்டை விடுதல்ன்றது நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும்
ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரும் முடிஞ்சிருச்சு. இது நவம்பர். இந்த 3 மாசத்துல ரஷ்யாவை உக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சு 3வது மாசத்துல சராசரியா ஒரு மாசத்துக்கு 900 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமாக உக்ரைன் இழந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரேஷியோ தெரியுமா? ஜூலை மாதம் அப்படியே அந்த ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும், இல்லை ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்குமே வச்சுக்கோம், அது வரைக்கும் ஒரு 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சிருக்காங்க. அப்படியே அடுத்த ஒரு மாதத்துலேயே 25% அதிகமாகி 900 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது ஒரே மாசத்துல வெறும் 30 நாள்ல போகுது. இந்த மாதிரி இந்த ரேஷியோ இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அக்டோபர் மாசத்துல ஆவரேஜா பார்த்தோன்னா 1300 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரே மாசத்துல போக்ரோவஸ்க், ஜாப்ரோசிஷியா, போக்ரோவஸ்க், இந்த பக்கம் கர்சன் ரீஜன், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஃப்ரண்ட்ல மட்டுமே ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? கடந்த ஒரு 3 நாள்ல மட்டும் 200 ஸ்கொயர் கிலோமீட்டரை ஈஸ்டர்ன் பிளாக்ல இப்ப ரஷ்யா பிடிச்சிருக்காங்க. இது வந்து அன்இமேஜினபிளான ஒரு விஷயம். இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. நார்மல் ரேஷியோட, அதாவது ஒரு மாசத்துக்கு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிக்கிறாங்கன்றதே அதிகம். ஆனா அதையும் விட அதிகமா 41% அதிகமாகி வெறும் 2ல இருந்து 3 நாளுக்குள்ள இந்த 200 ஸ்கொயர் கிலோமீட்டரையும் ஈஸ்டர்ன் பிளாக்ல இப்போ உக்ரைன் ரஷ்யா கிட்ட இழந்திருக்காங்க. இது எல்லாமே உக்ரைனுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு காரணம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற அந்த கேள்வியை பதிலுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உக்ரைன் ரஷ்யாவை அடிச்சது, கர்ஸ்கில் அவங்களோட எலைட்டான சோல்ஜர்ஸை உள்ள அனுப்புச்சு. இதனால தான் உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு பெரிய இழப்பு. இன்கேஸ் கர்ஸ்க் இன்வேஷனை பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்காது. உக்ரைன் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில சிக்கியிருக்க மாட்டாங்க. அதுதானே உங்களோட பதிலாக இருக்கும். அப்படி தானே சொல்லுவீங்க. அதுவும் காரணம் தான். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. வெறும் 20% அதுக்கும் கீழே மட்டும்தான் கர்ஸ்க் இன்வேஷனால உக்ரைன் இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்கன்றது இல்லை அந்த வரக்கூடிய கருத்துக்கள் உண்மையானது. ஆனால் மெயினான பிரச்சனை இந்த இடத்துல உக்ரைனுக்கு எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? உக்ரைனோட கமாண்டர் ஜெனரல் ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி அவர் கொடுத்துருக்க ஒரு இன்டர்வியூவில் வாய்ஸ் ஆஃப் உக்ரைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட ஃபோர்ஸஸால் அங்கே ஹோல்ட் பண்ணவே முடியல. ஒவ்வொரு பகுதிகளையும், அதாவது 2023 எண்ட் வரைக்கும் நிலைமை அந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னா, ரஷ்யாவோட தாக்குதல்கள்ன்றது ஒரே கட்டமாக நடத்தாமல் பல அலைகளா இல்லை பல கட்டங்களாக இந்த தாக்குதல்களை பிரித்து நடத்துவாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் உக்ரைனுக்கு தேவையான சப்ளைஸ் வந்துடும். உக்ரைன் வந்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை ரொட்டேஷன் பேசிஸில், ஏன்னா ஒரே வீரரை வந்து ரொம்ப நாளைக்கு அந்த இடத்துல வச்சிருக்க முடியாது. ஃபிசிக்கலி மட்டும் இல்லாமல் மென்டலி ட்ரெயின் ஆகிடுவாங்க. ரொம்ப வந்து அவங்களால எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அந்த ஒரு நிலைமை வரும். ஸோ அதுக்காக அவங்கள ரொட்டேஷன் பேசிஸில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 2023க்கு அப்புறம் இந்த நிலைமை அங்கே நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தோன்னா நடக்கலை. லாஜிஸ்டிக்கலாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் டிரான்ஸ்போர்ட்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் எங்களால் சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட உதவி தேவை. இது இல்லைனா இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவை எங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் சொல்லியிருக்கிறதுல அந்த வார்த்தைகளை நம்ம கவனிச்சோம்னாலே தெரியும். இல்லை, அவர் சொல்லியிருக்கிறது சில விஷயம் ஹிண்ட் மாதிரி தான். டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை வருது, லாஜிஸ்டிக்கல் சப்ளைஸில் பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல எந்த ஒரு ரூட்டும் சரியில்லை. இல்லை, அவங்க ஃப்ரண்ட் லைனுக்கு தேவையான சப்ளை ரூட்ஸ்ன்றது ரஷ்யாவால் அடித்து உடைக்கப்படுது. முதல் விஷயம். ரெண்டாவது, லாஜிஸ்டிக் சப்ளைன்றதையும் தாண்டி மேன் பவர் லாஸ்ன்றது உக்ரைனுக்கு ரொம்பவே சிவியராக போயிட்டுருக்கு. ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷனை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். கட்டாயப்படுத்தி அவங்களெல்லாம் வந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க, இராணுவத்தில் நீங்கள் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அவங்களெலாம் கொண்டு போகிறாங்கிறத நம்ம ஒரு சில வீடியோஸில் சின்ன சின்ன டாப்பிக்காக பேசியிருக்கோம். அது இப்போ ரொம்பவே ஒரு பூதாகரமான விஷயமாக ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னா, 10 பேர் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல, இல்லை ஒரு இடத்த டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு 10 பேர் தேவைன்னா அதில் 4 நபர்கள் வரைக்கும் தான் இப்போ உக்ரைனால் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு மொபிலைஸ் பண்ண முடியுது. மற்றபடி அங்கே வந்து சண்டை போடுறதுக்கு ஆட்கள்ன்றவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஃபாரின் மர்சனரிஸோட உக்ரைன் வருகைன்றது எப்பயும் இல்லாத அளவுக்கு கடந்த ஒரு 7 மாதமாக அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் குறிக்குது. வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸால் ஆயுதங்களை கொடுக்க முடியுதே தவிர அங்கே போயிட்டு சண்டை போடுறதுக்கான ஆட்களை கொடுக்க முடியல. இன்டெரக்டாக அவங்களாம் என்னென்ன ஏதேதோ மெத்தட்ஸை ட்ரை பண்ணாலும் டைரக்ட் சப்போர்ட்ன்றதை உக்ரைனுக்கு அவங்களால பண்ண முடியல. இதே நிலைமையில் போயிட்டு இருந்துச்சுன்னா ரஷ்யாவோட கேப்சரிங் ரேட்டை கணக்கு பண்ணி பார்த்தோன்னா இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே மேபி உக்ரைன் அந்த ஃப்ரண்ட் லைனை சரி பண்ணாமல் விட்டுட்டாங்க, இல்லை ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட்ன்றதை அவங்களால தடுத்து நிறுத்த முடியாமல் போச்சுன்னா ஒரு மாதத்துக்கு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு ஆவரேஜாக வச்சா கூட கர்ஸ்கில் அவங்க பிடிச்ச மாதிரி 4லேருந்து 5 மடங்கு இடத்த இந்த உக்ரைனுக்குள்ளே ரஷ்யாவால் பிடிக்க முடியும். 4 மடங்குலாம் வேணாம், இன்னொரு 1 மடங்கு, இன்னொரு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சாலே ஒட்டுமொத்த போக்ரோவஸ்க்கும்
போக்ரோவ்ஸ்கா, அவுட் ஸ்கர்ட்ஸ், அடுத்த மாகாணம் எல்லாமே ரஷ்யாவோட கண்ட்ரோல்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ கர்ஸ்க் இன்வேஷன் மட்டும்ன்றது இந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. அதில் மறைஞ்சிருக்க பிரச்சனைகள் இப்போ கர்ஸ்க் இன்வேஷன் பண்ணது மட்டுமே இதுக்கான பிரச்சனை இல்லை, இதுக்கான காரணம் கிடையாது. முதல்ல ஆட்கள் பற்றாக்குறை, ரெண்டாவது ஆயுதங்கள் பற்றாக்குறை, மூணாவது ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நாலாவது ஆயுதங்களோட தரம். நம்ம என்னதான் வெளியில் சொன்னாலும் அங்கே பேட்டில் ஃபீல்டுக்கு போகக்கூடிய ஆயுதங்களோட கண்டிஷன்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி பல இடங்களில் இருக்கிறது கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பல நாடுகளோட உதவின்றது வருது. ஆனால் எந்த வகையான ஆயுதங்களை கொடுக்குறாங்க? அமெரிக்கா, ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இவங்களை தவிர்த்து மற்ற நாடுகள் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்கள், அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களுமே ரொம்ப துருப்பிடிச்சு போன கண்டிஷனில் தான் இவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உக்ரைனை இங்கே குனியை வச்சு ஒரு கும்பல் குதிரை சவாரியே ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த பழைய ஸ்டாக்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தீபாவளியிலலாம் சேல் போடுவாங்கல்ல, இல்லை ஏதாச்சும் ஒரு இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் கிரேட் இண்டியன் சேல், பிக் பில்லியன் டேஸ்னு அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குப்பையில் போடக்கூடிய ஆயுதங்களை எடுத்து உக்ரைன் தலையில் எழுதிட்டு, உக்ரைன் கணக்கில் அதுக்கான வட்டி, அதுக்கான அமௌண்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு புது புது வெப்பன் சிஸ்டமாக அவங்க நாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, எல்லாம் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் நம்ம எந்நேரமும் கூட இருப்பாங்கன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்துருக்காரு. ஆனால் என்னைக்கு வட்டியோட மொத்தத்தையும் கொடுக்கணும்னு மொத்த நாடுகளும் சேர்ந்து நிற்கிறாங்களோ, ஆனால் இவர் பவரில் இருக்க மாட்டார். கண்டிப்பாக அன்னைக்கு இவர் பவரில் இருக்க மாட்டார். அன்னைக்கு தெரியும் உக்ரைனோட மக்களுக்கு. இப்போவே ஆல்ரெடி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு தான் உண்மையிலேயே உக்ரைனோட ஒரிஜினல் வில்லன் யாருன்றது உலகத்துக்கும் தெரிய போகுது, இன்னும் பல மக்களுக்கும் தெரிய போகுது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக உக்ரைனுக்கு லாஜிஸ்டிக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளானது இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான சப்ளை செயின்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யா அவங்களோட ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடியுமா? இல்லை கர்ஸ்க் இன்வேஷன் பண்ணதுனால தான் உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுகிறது உங்கள் எல்லாருக்கே.